ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூப்பர் சிங்கர் ஜான்ஜிரோ பேசுகிறேன். Hi everybody, this is me singer Haripriya. Hi எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூப்பர் சிங்கர் ஜீவிதா. எல்லாருக்கும் வணக்கம். My name is Zahin Vijay. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர்சேனா பேசுறேன். Hello, Vinaya Session this side. I will be coming to Geneva, Switzerland on the 28th of March. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிரான்ஸ் மோன்டானா தீ விபத்து. சிசிடிவி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல்கள். கூட்டு தொழிலாளர் ஒப்பந்தங்களுக்கு முன்னுரிமை. சுவிஸ் நாடாளுமன்ற ஒப்புதல். மத்திய கிழக்கு பதட்டம். டெல் அவீவ் விமான சேவை நீட்டிப்பு நிறுத்தம். இந்தியாவுக்கு கூடுதல் சேவை. மூத்தவர்களை இலக்காக கொண்ட தொலைபேசி மோசடி. 2 பேர் கைது. சுவிட்சர்லாந்தில் கடத்தல் சிகரெட் சந்தை அதிகரிப்பு. 2025 பெரும் பறிமுதல். தொடர்பான விரிவான செய்திகள். ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மேபிள் GmbH. கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். வோட்கன்டோனில் லவுசான் நகரில் பிறந்த 27 வயதான கால்பந்து வீரர் கேமரூன் போவட்டாஸ் தற்போது ஜெர்மனியின் வேர்டர் பிரெமன் அணிக்காக விளையாடுகிறார். இருந்தாலும் வரவிருக்கும் உலகக்கோப்பை போட்டிகளில் சுவிட்சர்லாந்து தேசிய அணிக்கென அவர் விளையாட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதற்கான முக்கிய காரணமாக அவரது குடியுரிமை தொடர்பான பிரச்சனையாகும். பிறப்பால் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு தற்போது ஸ்பெயின் நாட்டின் குடியுரிமை மாத்திரமே உள்ளது. சர்வதேச கால்பந்து அமைப்பான ஃபிஃபா விதிகளின்படி ஒரு வீரர் எந்த நாட்டின் அணிக்காக விளையாட வேண்டும் என்றால் அந்த நாட்டின் குடியுரிமை அவசியமாக இருக்க வேண்டும். இந்நிலையில் போவட்டாஸ் சுவிஸ் குடியுரிமைக்கென விண்ணப்பிக்க முடியாத நிலைக்கு அவரது முந்தைய போக்குவரத்து குற்றங்கள் காரணமாகியுள்ளன. 2017 ஆண்டு ஓட்டுநர் உரிமம் இடைநிறுத்தப்பட்ட போதும் வாகனம் ஓட்டியதற்காக அவர் போலீசாரால் பிடிக்கப்பட்டார். மேலும் 2019 ஆண்டு மற்றொருவரின் வாகன பதிவு எண் பயன்படுத்தப்பட்ட காரில் பயணம் செய்ததும் பதிவானது. சுவிட்சர்லாந்து சட்டங்களின்படி இத்தகைய குற்றப்பதிவுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீக்கப்படும். புவட்டாஸின் சமீபத்திய குற்றப்பதிவு 2029 ஆண்டில் தான் நீக்கப்படும் என்பதால் அதற்கு முன்னர் அவர் சுவிஸ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்க முடியாது. இதனால் சுவிட்சர்லாந்து அணிக்கென விளையாட வேண்டும் என்ற அவரது ஆசை குறைந்தது இன்னும் சில ஆண்டுகள் தாமதமாகும் நிலையில் உள்ளது. திறமையான நடுப்பகுதி வீரராக அறியப்படும் அவர் ஐரோப்பிய கிளப் மட்டத்தில் சிறப்பாக விளையாடி வந்தாலும் சர்வதேச மட்டத்தில் தனது எதிர்காலம் தற்போது அனிச்சையாக உள்ளது என்கிறார். இந்த சம்பவம் விளையாட்டு திறமையோடு கூட சட்ட விதிமுறைகளும் ஒரு வீரரின் சர்வதேச பயணத்தில் எவ்வளவு முக்கியமானவை என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறது. வோட்கன்டோனில் உள்ள லூசென்ட்ரிய பகுதியில் அமைந்துள்ள ஒரு தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் ஆரம்ப தகவல்களின்படி தேவாலயத்தின் பலிபீடம் அருகில் இருந்த பைபிள் திடீரென தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. சம்பவம் நடந்தவுடனே அங்கிருந்த பாதிரியார் தீயை கட்டுப்படுத்த முயன்று தீயணைப்பு படையினர் வருவதற்கு முன்பே அதை அணைக்க பிடித்தது. ஆனால் தீயை அணைக்கும் போது புகையை சுவாசித்ததால் பாதிரியார் உடல்நலக் குறைவால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிகிச்சையின் பின் அவர் வீடு திரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீ விபத்தால் தேவாலயத்தின் உள்ளகத்தில் சேதம் ஏற்பட்டது. சம்பவத்தோடு தொடர்புடையதாக அந்த பகுதியைச் சேர்ந்த 31 வயதான சுவிஸ் பெண் ஒருவரிடம் தற்போது போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த சம்பவம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சமீப காலங்களில் ஐரோப்பாவில் வழிபாட்டு தலங்களில் ஏற்படும் பாதுகாப்பு சம்பவங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவமும் அதற்கான கவலையை மீண்டும் எழுப்பியுள்ளது. வலைஸ் கண்டோனில் உள்ள டிரான்ஸ் மோன்டானா பகுதியில் புத்தாண்டு இரவு இடம்பெற்ற லே கான்ஸ்டலேஷன் பாரில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் அந்த துயர சம்பவத்தின் மேலும் பல முக்கியமான மற்றும் மனதை உலுக்கும் தகவல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன. இந்த தீ விபத்தில் மொத்தம் 41 பேர் பலியான நிலையில் போலீசார் மேற்கொண்ட புதிய ஆய்வுகளின்படி அடித்தள பகுதியில் இருந்த சிலர் தப்பிச் செல்லும் நேரத்தில் தங்களது மேலங்கிகளை எடுக்க பின்புற அறைக்கு திரும்பியதாக தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் உயிர்காக்க மிகவும் அவசியமான சில வினாடிகளை இழந்துள்ளனர். மேலும் அருகில் இருந்து அவசர வெளியேறும் கதவு அடைக்கப்பட்டிருந்ததால் சிலர் அதை 2 முறை கடந்து சென்றாலும் பயன்படுத்த முடியாமல் தவித்ததாக சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன. இதுவே தப்பிச் செல்லும் வாய்ப்பை மேலும் குறைத்துள்ளது. தீ பரவிய சில நொடிகளிலேயே அடித்தள பகுதி முழுவதும் அடர்ந்த புகையால் நிரம்பி பின்னர் திடீர் வெடிப்பு போன்ற பிளாஷ் ஓவன் நிலை ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் அங்கு இருந்தவர்கள் மிக விரைவாக சிக்கிக் கொண்டனர். பெரும்பாலான உயிரிழப்புகள் அடித்தளத்திலோ அல்லது கூட்டம் நிரம்பிய படிக்கட்டு பகுதியில் தப்பிக்க முயன்ற போது ஏற்பட்டதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் பொழுதுபோக்கு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அவசர வெளியேற்ற வழிகளின் செயற்திறன் எவ்வளவு முக்கியமானவை என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது. அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு இத்தகைய விபத்துகள் மீண்டும் இடம்பெறாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கவனம் அதிகரிக்கப்பட்டு உள்ளது.
வாட்கன்டோனில் இந்த வசந்த காலத்தில் சத்தமுள்ள மற்றும் ஆபத்தான வாகன ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் சாலை சோதனைகளை அதிகரிக்க போலீசார் முடிவு செய்தனர். வெப்பமான காலநிலை தொடங்கும் போது இயந்திர சத்தத்தை அதிகரித்தல், மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் தேவையற்ற சுற்றுப்பயணம் போன்ற செயல்கள் அதிகரிப்பது வழக்கமாக உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்தகைய செயற்பாடுகள் சட்டவிரோதமானவை என்பதால் இம்முறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்தனர். குறிப்பாக வாகனங்களில் மாற்றம் செய்து அதிக சத்தம் எழுப்புவது மற்றும் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் விதமாக ஓட்டுவது போன்றவை கண்காணிப்பின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும். கடந்த ஆண்டில் மாத்திரம் பரிசோதிக்கப்பட்ட சுமார் 500 வாகனங்களில் பாதிக்கும் அதிகமானவை விதிமுறைகளை பின்பற்றாததாக கண்டறியப்பட்டுள்ளன. இது பிரச்சனையின் தீவிரத்தை எடுத்து காட்டுகிறது. சுவிட்சர்லாந்து சட்டங்களின்படி தேவையற்ற எக்ஸாஸ்ட் சத்தம் எழுப்புவது, குறிப்பாக ஸ்போர்ட் மோட் போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி சத்தத்தை அதிகரிப்பது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. இதற்காக அதிகபட்சமாக 10,000 சுவிஸ் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம். இந்த நடவடிக்கை சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு குடியிருப்பு பகுதிகளில் வாழும் மக்களின் அமைதியை பாதுகாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் விளக்குகின்றனர். சுவிட்சர்லாந்தில் கூட்டு தொழிலாளர் ஒப்பந்தங்கள் தொடர்பான முக்கிய மாற்றத்துக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒப்புதல் வழங்கின. தேசிய சபை ஏற்கனவே ஆதரவு தெரிவித்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மாநில சபையும் இந்த முன்மொழிவை அங்கீகரித்தது. தற்போதைய நடைமுறையின்படி ஒரு CLA-வை விரிவாக்கம் செய்ய வேண்டுமென்றால் அது கூட்டாட்சி அல்லது கண்டோன் சட்டங்களுக்கு முரணாக இருக்கக்கூடாது. ஆனால் புதிய மாற்றத்தின் மூலம் சில சூழ்நிலைகளில் CLA-களில் நிர்ணயிக்கப்படும் குறைந்தபட்ச ஊதியங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வகையில் சட்டத்தை மாற்றுவது நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் தொழிலாளர் மற்றும் தொழில் அதிபர்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்களில் ஊதிய நிர்ணயம் மேலும் தெளிவாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சில துறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான குறைந்தபட்ச ஊதியம் உறுதி செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை கண்டோன் மட்டத்தில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவாக சம்பளம் குறைக்கும் வகையில் இந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவுபடுத்தினர். இதன் மூலம் தொழிலாளர்களின் வருமானம் குறையாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தில் வேலைவாய்ப்பு சந்தையில் நிலவும் ஊதிய அமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கும் தொழிலாளர் உரிமைகளை வலுப்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே, ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா? உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி. சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR Treuhand GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே, செய்தி கேட்டீங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள். PR Treuhand GmbH. வங்கிக் கடன் பெற முடியாதவர்கள் மற்றும் கடன் சுமை உள்ளவர்களும் இலகுவாக ஒரு காரை வாங்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? SMPS கார்ஸ் நிறுவனத்தில் எல்லாமே சாத்தியம். மற்ற நிறுவனங்களில் கார் லீசிங் பெற முடியாதவர்கள் எம்மை அணுகவும். உடன் தொடர்புகளுக்கு 41787152 மத்திய கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி எரிசக்தி விலைகள் உயர்வதற்கும் காரணமாகியுள்ளது. இந்த நிலை உலக நாடுகளின் எரிசக்தி விநியோகத்திலும் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்நிலையில் சுவிட்சர்லாந்தின் எரிசக்தி விநியோகம் தற்போது பாதுகாப்பான நிலையில் இருப்பதாக கூட்டாட்சி அரசு செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான வளங்கள் இருப்பதாகவும் உடனடி பற்றாக்குறை அபாயம் எதுவும் கிடையாது என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் கடுமையான பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருந்தால் அல்லது அத்தகைய நிலை அறிவிக்கப்படுமானால் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்ட அவசர நடவடிக்கைகள் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்றும் அரசு விளக்கியது. இதில் கட்டாய கையிருப்புகளை வெளியிடுவது போன்ற நடவடிக்கைகளும் அடங்குகின்றன. சுவிட்சர்லாந்து பெரும்பாலும் எரிசக்தி இறக்குமதியை சார்ந்த நாடாக இருப்பதால் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் அதன் சந்தையை நேரடியாக பாதிக்கும். இருப்பினும் இத்தகைய சூழ்நிலைகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் நாட்டின் எரிசக்தி நிலையை நிலைத்ததாக வைத்திருக்க உதவுகின்றன. இந்த அறிவிப்பு தற்போதைய உலக சூழ்நிலையில் சுவிட்சர்லாந்து மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் செய்தியாக கருதப்படுகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவையான சுவிஸ் நிறுவனம் டெல் அவீவ் நோக்கி செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமான சேவைகளை ஏப்ரல் 9 வரை நிறுத்துவதாக அறிவித்தது. இந்த பிராந்தியத்தில் விமான போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு சவால்கள் காரணமாக இந்த முடிவு எட்டப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்தது. இதனால் பல பயணிகள் தங்களது பயண திட்டங்களை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கான மாற்று பயண வழிகளை தேடும் பயணிகள் அதிகரித்துள்ளதால் டெல்லி மற்றும் சூரிச்சுக்கு இடையான சுவிஸ் விமான சேவைகளுக்கு தற்போது அதிகமான தேவை உருவாகியுள்ளது. ஏற்கனவே இயங்கி வரும் இந்த வழித்தட விமானங்கள் பெரும்பாலும் முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்தது. இந்த நிலையை கருத்தில் எடுத்து மார்ச் 19 முதல் 24 வரை டெல்லி சூரிச்சுக்கு இடையே தினமும் கூடுதல் ஒரு விமான சேவை இயக்க சுவிஸ் முடிவு செய்தது. இது தற்போது இயங்கி வரும் சேவைக்கு மேலானதாக இருக்கும். இந்த மாற்றங்கள் உலகளாவிய அரசியல் சூழ்நிலைகள் விமான போக்குவரத்து துறையில் எவ்வாறு உடனடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதற்கான ஒரு தெளிவான உதாரணமாக பார்க்கப்படுகிறது. பயணிகள் தங்களது பயண திட்டங்களை முன்கூட்டியே சரிபார்த்து மாற்றிக்கொள்ளுமாறு விமான நிறுவனம் அறிவுறுத்தியது.
டிசினோ கண்ட்ரோலில் மூத்தவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொலைபேசி மோசடி சம்பவங்களில் தொடர்புடையதாக 2 வெளிநாட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று பொது வழக்கறிஞர் அலுவலகமும் கண்டோனல் காவல்துறையும் இணைந்து அறிவித்தன. கைது செய்யப்பட்டவர்கள் 50 மற்றும் 38 வயதான போலந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்களில் ஒருவர் ஆஸ்திரியாவிலும் மற்றொருவர் போலந்திலும் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஷாக் கால் எனப்படும் மோசடி முறையில் ஈடுபட்டதாக இவர்கள் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. மார்ச் 9ஆம் தேதி கியாசோ மற்றும் பியாஸ்கா பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களுடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணையில் அம்பலமானது. அதே நாளிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் உடனடியாக அவசர எச்சரிக்கை மையமான செகாலுக்கு தகவல் அளித்ததன் மூலம் விசாரணை விரைவாக ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீசார் துரிதமாக நடவடிக்கை எடுத்ததன் மூலம் வடக்கு நோக்கி தப்பிச் செல்ல முயன்ற இந்த இருவரையும் சான் விட்டோரே பகுதியில் தடுத்து நிறுத்தினர். அவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணமும் பல மதிப்புள்ள பொருட்களும் மீட்கப்பட்டன. மோசடி செய்ய பயன்படுத்தப்பட்ட முறை கடந்த காலங்களில் பலமுறை பதிவாகியிருந்த வழக்குகளுக்கு ஒத்ததாகும். குற்றவாளிகள் தங்களை மருத்துவத்துறையினராக போலியாக அறிமுகப்படுத்தி குடும்பத்தினர் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவசர சிகிச்சைக்கென பெரிய தொகை பணம் தேவைப்படுவதாக நம்ப வைத்துள்ளனர். குறைந்த நேரம் மாத்திரமே இருப்பதாக கூறி மன அழுத்தத்தை ஏற்படுத்தி பல்லாயிரம் பிராங்குகள் மற்றும் வீடுகளில் இருந்த மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் பெற்றுள்ளனர். கடந்த சில மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த இருவருக்கும் கண்டோனில் இடம்பெற்ற மற்ற சம்பவங்களுடனும் தொடர்பு இருக்கலாம் என்பதும் அவர்கள் ஒரு பெரிய மற்றும் அமைப்பு சார்ந்த மோசடி குழுவின் பகுதியாக இருக்கலாம் என்பதும் சந்தேகிக்கப்படுகிறது. இவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியான மோசடி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை நீதிமன்றத்தாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொது வழக்கறிஞர் வலண்டினா துவோனி முன்னெடுத்து வருகிறார். சுவிட்சர்லாந்தில் சமீப காலங்களில் இத்தகைய தொலைபேசி மோசடிகள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் குறிப்பாக மூத்தவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தினர். சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத சிகரெட் கடத்தல் நடவடிக்கைகள் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் சுமார் 1.6 மில்லியன் கடத்தல் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது 2024ஆம் ஆண்டில் பறிமுதலான 9.5 லட்சம் சிகரெட்டுகளை விடவும் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஆம்பியர் இரட்டிப்பாகும் அளவிலும் உயர்ந்துள்ளது. சுவிட்சர்லாந்து எல்லை பாதுகாப்பு மற்றும் சுங்க அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி இந்த கடத்தல் சிகரெட்டுகளில் சுமார் 1.3 மில்லியன் விமான போக்குவரத்தால் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. மீதமுள்ள 3 லட்சம் சிகரெட்டுகள் சாலை வழியாக கடத்தப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகளில் பெரும்பாலானவை ஜெனீவா விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டன. அதற்கு அடுத்ததாக சூரிச் விமான நிலையத்தில் குறிப்பிடத்தக்க அளவு சிகரெட்டுகள் பறிமுதலாகின. பாசல் விமான நிலையத்தில் இதன் அளவு குறைவாக இருந்தது. விமானம் மூலம் கொண்டு வரப்பட்ட சிகரெட்டுகளில் பெரும்பாலானவை சுவிட்சர்லாந்து சந்தைக்கு அல்லாமல் பிரான்ஸ் நாட்டுக்கு சட்டவிரோதமாக அனுப்பப்பட இருந்ததாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதற்கு மாறாக சாலை வழியாக கடத்தப்பட்ட சிகரெட்டுகள் பெரும்பாலும் சுவிட்சர்லாந்து உள்நாட்டு சந்தைக்காக இருந்ததாகவும் அவை தெற்கு மற்றும் கிழக்கு எல்லை பகுதிகளில் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் நடவடிக்கைகள் பெரும்பாலும் தனி நபர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் பன்னாட்டு அளவில் செயல்படும் பெரிய குற்றவியல் வலை அமைப்புகளுக்காகவே பணிபுரிகிறார்கள். குறைந்த விலையில் வாங்கப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை சுங்க வரி மற்றும் இறக்குமதி வரிகளை தவிர்த்து அதிக விலையில் விற்பனை செய்வது இவர்களின் முக்கிய நோக்கம். அதிகாரிகள் கூறுகையில் இத்தகைய சட்டவிரோத சிகரெட் விற்பனை பொதுமக்களின் உடல் நலத்துக்கும் ஆபத்தானதாக இருக்கக்கூடும். மேலும் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துவதோடு வரி ஏய்ப்பு மூலம் செயற்படும் குற்றவியல் குழுக்களுக்கு ஆதாரமாகவும் அமைகிறது. எனவே இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த சட்ட நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் UDSC தெரிவித்தது. சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் விவசாய பண்ணைகள் மற்றும் சுய சேவை கடைகளை இலக்காக வைத்து இடம்பெற்ற தொடர் திருட்டு சம்பவங்களை போலீசார் வெற்றிகரமாக கண்டறிந்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கடந்த ஆண்டு மார்ச் முதல் அக்டோபர் வரை மொத்தம் 42 திருட்டுகளை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என பெர்ன் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது. விசாரணையில் தெரிய வருகையில் குற்றவாளிகள் பெரும்பாலும் பண்ணைகளில் உள்ள பால் விற்பனை இயந்திரங்கள் மற்றும் சுயசேவை கடைகளின் பணப்பட்டிகளை வலுக்கட்டாயமாக திறந்து பணத்தை திருடினர். சுவிட்சர்லாந்தில் கிராமப்புறங்களில் இத்தகைய நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட சுயசேவை விற்பனை முறை பரவலாக இருப்பதால் இவை எளிதில் குற்றவாளிகளின் இலக்காக மாறியுள்ளன. இந்த திருட்டுகளின் மூலம் சுமார் 10,000 சுவிஸ் பிராங்குகள் மாத்திரமே கவரப்பட்டிருந்தாலும் உடைத்தல் மற்றும் சேதப்படுத்தல் காரணமாக ஏற்பட்ட மொத்த சேதம் 1,15,000 பிராங்குகளை மீறியுள்ளது. இது விவசாயிகளுக்கும் சிறிய வணிகங்களுக்கும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வழக்கு குற்றவியல் வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதில் இளம் வயதுடையவர்களும் தொடர்புடையதால் இளையோர் நீதித்துறை அதிகாரிகளும் விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் கிராமப்புறங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swisstamil24.com அணுகுங்கள். வணக்கம்.